ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக ஒரு எறா கிரேவி நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எறா வந்துச்சு, ரொம்ப பெருசு பெருசாகவே இருந்தது, பார்த்துக்க ஆசையாக இருந்தனால உடனே வாங்கி க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு கடுகு போட்டு வரமிளகாய் போட்டு கிண்டி விடுங்க. ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சு அதை கிண்டி விடுங்க. வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சில்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஆஞ்சி வச்சு நம்ம இறவை போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு மூடி போட்டு வேக விட்டு விடுங்க. இப்போ தண்ணி அதுவாகவே விட்டுடும். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பராக தண்ணியில் இழுத்துக்கும். தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறங்கினா சூப்பரான சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. யாராவது தொக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.